அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 26ஆம் ஆண்டிற்கான நிறைய அரசு தரப்புலேருந்து ஸ்கீம் அப்டேட்லாம் கொடுத்துட்டே வராங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அனைவரும் எதிர்பார்த்த ஒரு ஸ்கீம் அப்டேட்னே சொல்லலாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுமா, நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுமா, அதே போல மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான விவாதங்கள்லாம் போச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ 2026ஆம் ஆண்டுல தேர்தல் வரப்போகக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த ஸ்கீம் அப்டேட்லாம் நமக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. யார் யாரெல்லாம் 2021க்கு அப்புறம் சரிங்களா, திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, யாரெல்லாம் நகைக்கடன் வாங்கியிருக்கீங்களோ, அதே போல் பயிர்க்கடன் வாங்கியிருக்கீங்களோ, அதே மாதிரி மகளிர் சுய உதவிக்குழு கடன் இந்த மாதிரி வாங்கியிருந்தாலும் சரி, அனைத்து கடன்களுமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக தள்ளுபடி தொகையாக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதே போல் இந்த விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதே போல தான் மகளிர் சுய உதவி குழுக்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இது போல தான் முக்கிய தகவல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் இருக்க போகுதுங்க. தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதே போல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க யார் யார், தகுதி இல்லாதவங்க யார் யார், அவங்களுடைய பெயர் பட்டியலோட முழுமையாக பார்க்க போகிறோம். அதே போல் இந்த பயிர்க்கடன் வாங்கி யாரெல்லாம் தள்ளுபடி பெற போகிறாங்க, ஸோ தள்ளுபடி பெறுவதற்கு நம்ம என்னென்ன பண்ணணும், ஸோ எல்லாமே தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோவில். சரிங்களா? தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம் அப்டேட்லாம் ரெகுலராகவே நமது சேனலில் தான் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நகைக்கடன், பயிர்க்கடன், சுய உதவி குழு கடன் தள்ளுபடி தமிழ்நாடு அரசு முக்கியமான அப்டேட்டாகவும் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் கூட்டுறவு நிறுவனத்தில் பயனாளிகளின் 19,000 கோடி ரூபாய்க்கு மேலான கடன்களை தமிழக அரசு தள்ளுபடி செய்ய போவதாகவும் தள்ளுபடி செய்துள்ளதாகவும் தகவல் கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் விவசாயிகள் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு உதவும் வகையில் அவர்கள் வாங்கிய கடன்களை பலமுறை தமிழக அரசு தள்ளுபடி செய்துள்ளது. அதே போல நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. கூட்டுறவு சங்கங்கள் மூலம் செயல்படுத்தப்பட்ட கடன்களை தமிழக அரசு தள்ளுபடி செய்துள்ளது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பயிர்க்கடன் பத்தின அப்டேட் தாங்க. சரிங்களா? விவசாயிகளின் துயர் துடைக்க தமிழக முதல்வர் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன் நிலுவைத் தொகையான ரூபாய் 12,110 கோடியை தமிழக அரசு தள்ளுபடி செய்துள்ளது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 16,43,347 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இது 31/1/2021 நிலுவையில் இருந்த பயிர்க்கடன்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது மகளிர் சுய உதவி குழு கடன்கள் தள்ளுபடி பத்தின அப்டேட் தாங்க. சரிங்களா? பெண்களின் பொருளாதார மேம்பாட்டினை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் மகளிர் சுய உதவி குழுக்கள் கூட்டுறவு நிறுவனங்களில் பெற்றிருந்த கடன் நிலுவைத் தொகை ரூபாய் 2,117 கோடியை தமிழக முதல்வர் தலைமையிலான அரசு தள்ளுபடி செய்தது. இதன் மூலம் 1,0897 மகளிர் சுய உதவி குழு கடன்களில் 10,56,296 பெண்கள் பயனடைந்துள்ளனர் அப்படின்னதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா?
அடுத்ததாக கடைசியாக பார்க்க போகிறது இந்த நகைக்கடன் பற்றின அப்டேட் தாங்க. தமிழக முதல்வரின் தேர்தல் வாக்குறுதியினை நிறைவேற்றும் வகையில் 31/3/2021க்கு அப்புறம் யாரெல்லாம் நிலுவையில் இருந்த 5 பவுனுக்கு உட்பட்ட பொது நகைக்கடன்கள் ரூபாய் 4,918 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டு தள்ளுபடி சான்றிதழுடன் நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் கிட்டத்தட்ட 11,83,091 குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய நகை கடன்கள் வரக்கூடிய 5ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய நகைகளை எந்த வங்கிகளை வச்சுருந்தாலும் சரி, கிராமப்புற வங்கிகளை வச்சுருந்தாலும் சரி, இல்லை கூட்டுறவு வங்கிகளை வைத்திருந்தாலும் சரி, இல்லை தனியார் வங்கிகளை வைத்திருந்தாலும் சரி, சரிங்களா? ஸோ உங்களுடைய நகைகளை எந்த விதமான காசும் இல்லாமல் நீங்கள் மீட்டு எடுத்துக்கலாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான ஸ்கீம் அப்டேட் இது தாங்க. எல்லோரும் இந்த ஸ்கீம் அப்டேட்டை பயன்படுத்திக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.